ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் எனக்கு என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப 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 சந்தோஷம். இந்த நியூ இயரில் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு யாருமே எனக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. இது எல்லாமே கிடைச்சது உங்களால் மட்டும்தான். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு தான் இது. இன்னும் ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்தால் போதும், நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் டச் பண்ணிடுவோம். நம்ம பெரிய குடும்பம் ஆகிட்டோம். 1 லட்சம் பேர் இருக்கிற ஒரு குடும்பமாக ஆகிட்டோம். இதில் எனக்கு நிறையா அன்பு நிறைய ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம். இது எல்லாமே உங்களால் மட்டும்தான். நீங்கள் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு தான் இது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி யாரும் கிடையாது. எனக்கு இப்போ எவ்வளோ பேர் என்ன சகோதரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. நிறைய பேர் என்ன அக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்க. நிறைய பேர் என்ன அம்மான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்க. அதை விட இன்னும் சந்தோஷம் என்னென்னா, மம்மி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் போடுறாங்க. யாருன்னு கரெக்டாக நான் பேர் எடுத்து வைக்கல, ஆனால் அடுத்த தடவை நீங்கள் போடும்போது நான் கண்டிப்பாக பேர் எடுத்து வச்சு அது யாருன்னு சொல்வேன். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மம்மிங்கிற அந்த வார்த்தை கேட்கும்போது. என்ன சொல்கிறதுனே தெரில ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இந்த நியூ இயரில் எனக்கு இப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய சொந்தங்கள் எல்லாத்துக்குமே இந்த வளர்றேன்ல சந்தோஷத்தில் என்ன பேசுகிறதுனே அப்படின்னு தெரியாமல் உளறிட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எனக்கு கிடைச்சதில். இது எல்லாமே உங்களால் மட்டும்தான். அதே மாதிரி கடவுளர்களால், அவர் முன்னாடியே தான் நான் நின்று பேசிகிட்ருக்கேன். கடவுளும் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் நான் என்ன ஆசைப்படுறனோ அதை எனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் மறக்க முடியாத இந்த அனுபவத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.